வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பது ஷாருக். விரிவான செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று விவசாயிகளின் நலனிற்காக கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகள் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு கூடுதல் தள்ளுபடியை அறிவித்தார். இது தொடர்பாக அவர் பேசுகையில், தமிழக வெற்றிக் கழக அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகள் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் விவசாயிகள் நலனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களை 100% முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சம் 35,000 ரூபாயும் பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் என அறிவித்தார். தமிழக மக்கள் நம் உயிர் என்றால் தமிழக விவசாயிகள் நம்ம உயிர் நாடி. உலகில் ஜாதி, மதம், இனம், மொழி என அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நடைபெறும் தொழில் என்றால் அது விவசாய தொழில் மட்டுமே. உலகின் ஒரு மூலையில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்கள் உலகின் மற்றொரு மூலையில் உள்ள மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது. எந்த நாடு உழவு தொழிலை மதித்து விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகிறதோ அந்த நாட்டில்தான் மக்கள் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். தமிழக வெற்றிக் கழக அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பதவியேற்ற 15 நாட்களுக்குள் விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க கடந்த 25/5/2026 அன்று குறு சிறு மற்றும் இதர விவசாயிகள் பெற்றிருந்த பயிர்க்கடனில் 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து நிதி நெருக்கடியான சூழ்நிலையிலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை முழு தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டதை உயர்த்தி ரூபாய் 75,000 வரை கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையையும், ரூபாய் 75,000க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 35,000 தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து 19/6/26 அன்று ஆணையிடப்பட்டது. இதில் 31/7/2026 வரை ரூபாய் 5,267 கோடி விடுவிக்கப்பட்டு 13.34 லட்சம் விவசாயிகளின் கணக்கில் வரவும் வைக்கப்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள விவசாய சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து 7/8/2026 அன்று விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் மாண்புமிகு மூத்த அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அவர்களின் கோரிக்கைகள் விரிவாக பரிசீலிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அரசால் கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய தொகை 4 to 5 ஆண்டு கால இடைவெளியில் செலுத்தப்பட்டு வந்துள்ளது. 2021 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை 2021 முதல் 26 வரையான காலத்தில் அரசால் 12 தவணைகளாக கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த கால அவகாசம் நமது அரசுக்கு தற்போது இல்லை. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் 4 நாள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோவை மாவட்ட கல்லூரியில் மாணவன் அமுதன் கொலை வழக்கு சம்பவம், திருவெற்றியூர் பள்ளி மாணவன் கொலை வழக்கு சம்பவத்தை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். இதனைத் தொடர்ந்து திமுக, அதிமுக, பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தின் மீது எழுந்து பேசினர். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், கோவை மாணவன் அமுதன் கொலை வழக்கு கோஷ்டி மோதல் இல்லை, அது ஒரு படுகொலை சம்பவம் என்றார். மேலும் போதை கும்பல் குறித்து காவல்துறையினருக்கு அமுதன் தகவல் தெரிவித்ததாகவும், ஆனால் காவல்துறையினர் அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் குற்றவாளிகளிடமே அது குறித்து தெரிவித்ததால் தான் இந்த கொலை அரங்கேறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த 5 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் இந்துஸ்தான் காலேஜுடைய மாணவர் அமுதன் என்ற 19 வயது மாணவன் போதைப் பொருள் கடத்துகின்ற கும்பலை காவல்துறையினரிடம் அந்த
விவரங்களை எல்லாம் கூறியதற்காக காவல்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரியான நடவடிக்கை எடுத்திருக்கணும், போதைப் பொருளை சீஸ் பண்ணியிருக்கணும். திரு அமுதன், அந்த மாணவன் அமுதன் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ, யார் போதைப் பொருள் கடத்துறாங்க, யார் சப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னாரோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அதுக்கு மாறாக அந்த போதைப் பொருள் சப்ளை பண்ணுற கும்பலை கூப்பிட்டு இந்த அமுதன் தான் உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுனால அந்த போதைப் பொருள் கும்பல், போதை சப்ளை செய்கிற கும்பல் திரு அமுதன் அவர்களை, கிட்டத்தட்ட 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் அமுதன் அவர்களை அடித்து 5 நாட்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்று முன்தினம் திருவான்மையூரில் இதே போல் போதைப்பொருள், அந்த பையன் பேர் தனுஷ், அவரும் ஒரு கோஷ்டி ஒரு 20 பேர் கொண்ட கும்பலால் தாக்கப்பட்டு பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து போதைப் பொருளால் இன்றைக்கு பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்துக்கு எடுத்து வருவதற்காக இன்றைக்கு நான் மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்களும் இன்றைக்கி அசெம்பிளியில் அரசினுடைய கவனத்தை ஈர்த்து பேசியிருக்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு சரியான பதில் எதுவுமே இந்த அரசுக்கிட்ட இல்லை. மாறாக எங்கள் மீது மீண்டும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய அரசு என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமல் எங்கள் மீது மீண்டும் அந்த பழியை போடுகின்ற வழக்கத்தையே இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லை, நான் பலமுறை இந்த 3 மாதங்களாக சொல்லிட்டு இருக்கிறேன், எந்த துறைக்கு யார் அமைச்சர் என்பதே சரியாக தெரியவில்லை. அதற்கு என்ன காரணம்னா, ஏதோ ஒரு நேரத்தில் அமைச்சர்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அரசை பற்றி எந்த ஒரு விளக்கத்தை கேட்டாலும் எந்திரிச்சு சொல்வதற்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இந்த அரசில் அந்தந்த துறை அமைச்சர்கள் அந்தந்த துறைக்கான பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி உதாரணத்திற்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், போதைப் பொருள் தடுப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் யார் என்பது மக்களுக்கு தெரியும். அந்த அமைச்சர் இன்றைக்கி அவைக்கு வரவே இல்லை, அதற்கான பதிலையும் அவர் சொல்லவே இல்லை. இதையெல்லாம் கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு வெளிநடப்பு செஞ்சுருக்கிறோம். மீண்டும் அவை நடவடிக்கையில் மீண்டும் கலந்துக்க போகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ராதாகிருஷ்ணன் நகரில் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி கலந்து கொண்டு பேருரை ஆற்றினார். முன்னதாக அரியலூர் மாவட்ட அங்கனூரில் செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன் கூறுகையில், தமிழக வெற்றி கழகத்தின் 100 நாள் ஆட்சி அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்பட்ட ஆட்சியாக உள்ளது. எந்த துறையிலும் ஊழல் இல்லை என பொதுமக்களே கூறும் அளவிற்கு ஆட்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். மேலும் அமைச்சர்கள் கமிஷன் வாங்குவதாகவும் அதற்கான ஆடியோ ஆதாரம் இருப்பதாகவும் அண்ணாமலை கூறியது குறித்து பேசிய திருமாவளவன், உரிய ஆதாரங்களுடன் முதலமைச்சரை சந்தித்து அண்ணாமலை தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்தார். குறிப்பாக ஆதாரங்கள் இருந்தால் முதலமைச்சர் அதில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். பாவேக அரசு அமைந்து 100 நாட்களை வெற்றிகரமாக முடித்திருக்கிறது. இப்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் தமிழ்நாட்டில் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலிடம் என்கிற முன்னுரிமையை வழங்கி தீர்மானம் நிறைவேற்றிய முதல்வருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கர்நாடகத்தில் சில இளைய தமிழ் தமிழர்கள் 3 பேர் அண்மையிலே மாடு மேய்க்க சென்ற இடத்திலே துப்பாக்கி சூட்டால் பலியாகி இருக்கிறார்கள், துப்பாக்கி சூட்டிற்கு இரையாகி இருக்கிறார்கள். இது மிகுந்த கவலை அளிக்கிறது. இந்த போக்கை கண்டித்து முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. தொடர்ந்து இப்படி வனத்துறையினர் தமிழர்களுக்கு எதிரான துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி வருவது அவ்வப்போது நடந்தேறியிருக்கிறது. ஆகவே இதை தடுப்பதற்கு முதலமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். அதேபோல அமுதன் என்கிற கல்லூரி மாணவன் அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கல்வி நிறுவனங்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்கள் புழக்கம் இருக்கிறது என்பதை இந்த சாவு உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே இது குறித்து விசாரணை நடத்துவதற்கு முதல்வர் ஆணையிட வேண்டும். தொடர்புள்ள யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். அதேபோல திருவொற்றூரில் ஒரு மாணவர் கொல்லப்பட்டிருக்கிறார். கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இடையிலே மோதல், படுகொலை என்று நடப்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதிய இளைய தலைமுறையினரின் பேராதரவோடு ஆட்சிக்கு வந்திருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர் இந்த இளம் தலைமுறையினரின் பாதுகாப்புக்காக, நல்வாழ்வுக்காக கூடுதலாக கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்படுகிற ஆட்சி நிர்வாகமாக, குறிப்பாக எந்த துறையிலும் ஊழல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பொதுமக்களே பாராட்டக்கூடிய அளவு நடந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த ஆட்சியின் சிறப்புகளில் ஒன்றாகும். அவர் முதலமைச்சரை சந்தித்து உரிய ஆதாரங்களோடு முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்துவது அவசியமானது. அப்படி இருக்குமேயானால் முதல்வர் அதில் கவனம் செலுத்த வேண்டும். அவருக்கும் அவருடைய அரசுக்கும் எந்த வகையிலும் ஊறு நேராதபடி ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
100 நாள் தாவேகா ஆட்சியில் எந்த சாதனையும் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தாவேகா ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் ஆகிறது. இதையொட்டி தமிழக அரசின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்ற தலைப்பில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழக அரசின் திட்டங்கள் விளக்கி கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த வீடியோவில் விஜய் ஏற்கனவே கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் பேசிய வீடியோக்களும் இடம்பெற்றுள்ளது. வீடியோவின் முடிவில் பிரியமுடன் விஜய் என்று முதலமைச்சர் விஜயின் கையெழுத்தும் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது, 100 நாள் தாவேகா ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டமும் வரப்படவில்லை, அறிவிக்கவும் இல்லை. தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் இந்த 100 நாள் ஆட்சியில் சாதனை என அவர் குறிப்பிட்டார். 100 நாள் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் கொண்டு வரல, அறிவிக்கவும் இல்லை. அதோடு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதில் முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே இந்த நிதிநிலை அறிக்கையில் வெளிப்படுத்தல. இன்றைய தினம் 110 விதிகளை அறிவிச்சார். இப்போ கூட அறிவிப்பா நினைச்சோம், அதுவும் அறிவிக்கல. ஆக தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் அந்த 100 நாள் ஆட்சியுடைய சாதனை. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே விசிக மாநாட்டிற்கு சென்ற வேன் விபத்தில் சிக்கியதில் 12க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் விசிக தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னை சவுகார்பேட்டையிலிருந்து 25 பேர் டூரிஸ்ட் வேனில் புறப்பட்டுள்ளனர். அச்சிறுபாக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது முன்னால் சென்ற வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டதில் விசிகவினர் சென்ற வேனும் விபத்தில் சிக்கியது. இதில் வேனில் பயணித்த 12க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்தவர்களை அச்சிறுபாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நாளை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கடலோர பகுதிகளின் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.